பிஸ் தகவல் வியூவர்ஸுக்கு ஹாய். இன்றைக்கி நம்ம வந்திருக்குது இமேஜ் டுடே எக்ஸ்போ 2026. இது நம்ம சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஜூலை 17, 18, 19 3 நாள் இந்த எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. வாங்க எக்ஸ்போக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓ மை காட், பயங்கரமான கூட்டமாக இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்லேயே பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்ததுனால டைரெக்டாக அந்த மெயிலை காட்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். உள்ளே என்ட்ரானதுமே நான் ஃபஸ்ட்டாக பார்த்த ஸ்டால் சோனியோடது. இங்கே இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சோனி கேமராஸ், லென்சஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைசிங்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்க எல்லா மாடல் கேமராஸையும் நாமளே நம்ம கையாலேயே ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். தீனா கலர் லேப் சென்னையில் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தீனா கலர் லேப் அண்ட் தீனா டிஜிட்டல் பிரிண்ட்ஸை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட எல்லா வகையான பிரிண்ட்ஸ், ஆல்பம்ஸ் அண்ட் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த இமேஜ் டுடே எக்ஸ்போ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஆர் வீடியோகிராஃபி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமரா ரெண்டல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த எக்ஸ்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மீடியா ஸ்டூடெண்ட்டா ஆர் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டா இந்த எக்ஸ்போவில் உங்களுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் கிடைக்கும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த எக்ஸ்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேலம் சிட்டி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் லேமினேஷன்ஸ். இவங்க டிஸ்பிளேல வச்சிருக்க சாம்பிள் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இது நல்ல த்ரோ இருக்குது. டிஃப்யூசர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்படியே எம்எல் அடிங்க. இன்பில் பேட்டரி, அட்டாச்டு பேட்டரி, டைப் சி போட்டிருக்கு. ஓகே, உங்கள்கிட்ட ஹை ஸ்பீட் பவர் பேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போட்டு யூஸ் பண்ணி. இது ஹை ஸ்பீட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் இல்லைங்களா? ஸோ ஹை ஸ்பீட் பவர் பேங்க் இருக்குது, பிடி பவர் பேங்க் இருக்குன்னா நீங்கள் பவர் பேங்க் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்டெக்ட் இந்த பவர் பேங்க் இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து 20,000 mAh 100 watts அவுட்புட்டு. ஸோ கீழே ஸ்டிக் மாதிரி போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைமல்டேனியஸாக சார்ஜும் ஆகும் ப்ளஸ் ரன்னும் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது வந்து அடிஷ்னலாக ஒரு 1 hour பேக்கப் கொடுக்கும். ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைட் ஆன் பண்ணணும்னா சிங்கிள் ப்ரெஸ், அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ். ஓகே ஓகே. பிளிங்க் ஆகும், அப்போட லைட் ஆன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலேட்டர் கண்ட்ரோல் ரொட்டேட் பண்ணணும். இயான் எல்இடி ஸ்க்ரீன்ஸ். இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்ததுக்கு அப்படின்னா இது எல்இடி ஸ்க்ரீன்னே தெரிஞ்சுது. நான் தூரத்துலேருந்து பார்க்கையில் ஏதோ ஹை குவாலிட்டி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டால் சிம்பெக்ஸ். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே சிம்பெக்ஸ் பிராண்டை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டில் ஆரம்பித்து சாஃப்ட் பாக்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுற டிஃப்யூசர்ஸ், ஹனிகோம் கிளாத், சாஃப்ட் பாக்ஸ் மவுண்ட் பண்ணுற ஸ்டாண்ட்ஸ், அதுக்கு தேவையான பல்ப்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே இருக்கும்.
சிம்பெக்ஸில் இந்த மாதிரி ஸ்டூடியோ லைட்லேருந்து ரிங் லைட்டு, ஹேண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக் லைட்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், சின்ன லெவல் சாஃப்ட் பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் சாஃப்ட் பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே சிம்பெக்ஸ் பிராண்டில் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா கோனிகா மினோல்டாவோட ஸ்டால். ஃபோட்டோ பிரிண்ட், ஆல்பம் பிரிண்ட் இதிலெல்லாம் கோனிகா மினோல்டாவோட குவாலிட்டியை வேறு யாராலையும் மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில், டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இது சம்திங் சிந்தட்டிக் ஐ திங்க். அடுத்ததா பட்டேல் ட்ரேடிங். இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். எபாக்சி ரெசின் ஸ்ப்ரே மிஷின், மேனுவல் லேமினேஷன் மிஷின், கட்டர், பஞ்சிங் கிளாம்ப் மிஷின், ஃபோட்டோ ஃப்ரேம் ஹேங்கிங் ஹூக், பேக்போர்ட் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஜாயிண்ட் மிஷின், எட்ஜ் பேண்டிங் மிஷின் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமிங்கை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டால் இந்த பட்டேல் ட்ரேடிங்கோட. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டால் கோடாக்ஸ். இந்த பிராண்டும் சிம்பெக்ஸ் பிராண்டு மாதிரியே லைட்ஸ், சாஃப்ட் பாக்ஸஸ்னு எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருப்பாங்க. பட் கொஞ்சம் ப்ரீமியமான ப்ராடக்டாக வச்சுருப்பாங்க. ஹை பவர் ஆர்ஜிபி லைட்ஸ், கேமராக்கு மேலேயே மவுண்ட் பண்ணி வைக்கிற மாதிரியான ஃப்ளாட் அண்ட் லைட் வெயிட் எல்இடி பல்ப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. முதல்ல நம்ம பார்த்தது கோடாக்ஸோட ஃபோட்டோகிராஃபி லைட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோடாக்ஸோட வீடியோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி லைட்ஸ். இது கொஞ்சம் பெரிய ஸ்டுடியோஸ் அண்ட் லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாமே பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேவென்டா ஃபோட்டோ புக்ஸ். இவங்க ரொம்ப ப்ரீமியமான ஆல்பம்ஸ், ஆல்பம் கவர்ஸ், ஆல்பம் பேக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த எக்ஸ்போ ஃபுல்லாகவே நிறைய ஸ்டால்ஸில் சின்ன சின்ன பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ், கேமரா பேக்ஸ், லென்ஸ் பேக்ஸ்னு நிறைய ஸ்டால்ஸில் வச்சுருக்காங்க. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த ஸ்டால் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கானது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கியர்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகணுன்ற ஐடியா இருக்கா? அப்போது நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஸ்டாலை வந்து பாருங்கள். உங்கள் சின்ன காம்பேக்டான செட்டப்புக்கு தேவையான சாஃப்ட் பாக்ஸஸ் வித் ஹனிகோம் அண்ட் டிஃப்யூசர்ஸ், ஹை குவாலிட்டி ஆர்ஜிபி லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், பேட்டர்ன் லைட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இது வந்து மேக்னெட்டிக் மொபைல் ஹோல்டர்ஸ் தான். இதை வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட டேபு, மொபைல் ஃபோன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோ ஆல்பம் செக்மெண்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டால் தான் சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ். இவங்க கிட்டையும் நல்ல ப்ரீமியமான ஹை குவாலிட்டி ஃபோட்டோ ஆல்பம்ஸ் அண்ட் ஆல்பம் பேக்ஸ்லாம் கூட கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2-in-1 ஆல்பம். அதாவது நம்ம ஈவெண்ட்டோட ஃபோட்டோஸும் ஆல்பமாக இருக்கும், அந்த ஈவெண்ட்டோட வீடியோவையும் நாம் அந்த ஆல்பம் பாக்ஸ்லேயே டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலை நம்ம அவங்கக்கிட்டே கேட்போம். இது வந்து 12:36 10:30 வரைக்கும் எல்லா சைஸும் பண்ணிக்கலாம். இம்புல்டாக உங்களுக்கு வந்து வீடியோவும் ப்ளே ஆகும். சரிங்களா? அது போக ஆல்பத்தோட பிக்சர்ஸ் வந்து சைடு ஸ்லோவும் பண்ணிக்கலாம். 8 GB வரைக்கும் இம்பில்ட் இருக்குது, 1 year வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 8 hours கண்டினியூவாக ப்ளே ஆகும். 1 year 8 hours ப்ளே ஆகும். டேப் தான் ஃபிட் பண்ணிக்கலாம். அதனால் 8 hours ஆகும். இது என்ன மெட்டீரியல்? இதெல்லாம் ரெக்ஸின் தான் சார். ரெக்ஸின் இதில் வந்து ஃபோம் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி. ஆமாம், இது வந்து நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவோம். பாக்ஸ் சைஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பேசிக்காக இப்போ இந்த சைஸ் வந்து என்ன காஸ்ட் ஆகுது சார்? இது உங்களுக்கு இது எல்லா சைஸுக்கும் வந்து 11,900 தான் காஸ்ட். எல்லாமே 10:30 வரைக்கும் பண்ணுறோம். 12:36 வரைக்கும் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் சேம் காஸ்ட்டே தான் வரும். இது வீடியோ டிஸ்பிளே எல்லாம் சேர்த்து? ஆமாம், எல்லாமே சார். இந்த ஸ்டாலில் எல்இடி, ஆடியோ அண்ட் வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ்லாம் இருக்குது.
எல்இடி பேனல்ஸோட கேபிள்ஸ், கனெக்டர்ஸ், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஹார்ட் கேஸ், அதோட வீல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒமேக்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்ஸ். இங்கே நம்ம கேமராக்கு தேவையான சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். மோனோபாட்ஸ், லென்ஸ் ஹுட்ஸ், லென்ஸ் கவர்ஸ், லென்ஸ் கிளீனர்ஸ், ப்ளோயர்ஸ், டேட்டா கேபிள்ஸ், கேமரா ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டேட்டா லாஸ். ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கப் பண்ணும் போதோ இல்லை பேக்கப்லேருந்து எடுத்து ஃபைல்ஸை ஒர்க் பண்ணும் போதோ டேட்டா கரப்ட் ஆகி டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா? அதுக்கான சொல்யூஷனை தான் இவங்க கொடுக்குறாங்க. நீங்களும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், டிஷர்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங், கஸ்டமைஸ்டு கிஃப்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா? நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஸ்டாலை விசிட் பண்ணுங்கள். சுடி மெட்டல் ஃப்ரேம்ஸ். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஏஐ மூலயமா என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க ஸ்டாலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோ ஆல்பம்ஸோட டிசைன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் செல் பண்ணுறாங்க. இவங்களோட ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் மூலமா உங்களோட பெஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபோட்டோஸாக ஆகும். இன்னைக்கு தான் இந்த எக்ஸ்போவோட டே 1 ஃப்ரைடே. இன்னைக்கே வந்து இவ்வளோ க்ரௌட் இருக்கு. நீங்கள் சாட்டர்டே ஆர் சண்டே வீக்கெண்டில் வர்ற மாதிரி இருந்தால் க்ரௌடு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதுக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன். எந்த ஒரு பிஸ்னஸுமே ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக கன்சியூமர்ஸ் இந்த ஃப்ளோ சார்ட்டில் தான் ஒர்க் ஆகும். இந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். அந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, அவங்க கூட எப்படி லிங்க் ஆக போகிறீங்கன்றது தான் நெட்வொர்க்கிங். இதை நீங்கள் மேனுவலாக ரிசர்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஒரே இடத்துலையே உங்களுக்கு எல்லா நெட்வொர்க்கிங் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எக்ஸ்போ. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க எக்ஸ்போவில் நிறையா ஸ்கேம் நடக்குது, எக்ஸ்போனாலே ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை இல்லை. யாரோ ஒரு சில பேர் செய்கிறதுனால எக்ஸ்போன்ற மாடலே ஸ்கேம்னு சொல்லி நம்ம அப்படி முத்திர குத்துற முடியாது. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எக்ஸ்போவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். எய்தர் அவங்க விசிட்டராக வருவாங்க, இல்லைன்னா அவங்களே ஒரு ஸ்டால் வச்சு அவங்களோட ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்போவையுமே மிஸ் பண்ணாதீங்க.
24 2004ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தில் நிகழ்ந்த சுனாமி பேரலையை நேரடியாக படமுடித்து ஆவணப்படுத்தினார். சுனாமி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நண்பர்களுடன் இணைந்து கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் பகுதிகளில் கண்ணீருடன் என்ற தலைப்பில் ஒளிப்பட கண்காட்சி நடத்தியுள்ளார். இந்த எக்ஸ்போல த ஐ ஃபவுண்டேஷன் ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்டால்ல ஃப்ரீ ஐ செக்அப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ்க்கு கண் பார்வை எவ்வளோ முக்கியன்றதை உணர்த்துற விதமா இதை அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. விஷன் செக் பண்ணிட்டு ஆஃபர் ரேட்ல ஃப்ரேம்ஸ் அண்ட் லென்சஸும் அவங்க அங்கே இஷ்யூ பண்ணாங்க. இமேஜ் டுடே 2026 எக்ஸ்போ ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. இது முழுக்க ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்போ. இங்கே கேமராஸ், லென்சஸ் அண்ட் அதுக்கு சம்மந்தமான அக்சசரிஸ் எல்லாமே சேலுக்கு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபாட்ஸ், மோனோபாட்ஸ், லைட்ஸ், டிஃப்யூசர்ஸ், சாஃப்ட் பாக்ஸ், ஆர்ஜிபி லைட்ஸ், ரிங் லைட்ஸ், ஹேண்ட் லைட்ஸ்னு ஏகப்பட்ட வெரைட்டியில் இங்கே வச்சுருந்தாங்க. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருந்துச்சு. கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு தேவையான சின்ன செட்டப் லைட்ஸ், கேமராஸும் இங்கே இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி பேஸ் பண்ண எக்ஸ்போன்றதுனால அது ரிலேட்டடாக ஆல்பம் பிரிண்டிங், ஃபோட்டோ லேமினேஷன், ஃபோட்டோ ஃப்ரேமிங் அந்த மாதிரியான பொருட்களும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்போவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இது ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பேஸ் பண்ண எக்ஸ்போவாக இருந்தாலும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு.
உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி தெரியும்னா நீங்களே ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ செட்டப் பண்ணி ஈவெண்ட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ்லாம் வந்து கவர் பண்ணலாம். கேமராஸ், லென்சஸ் அண்ட் அக்சசரிஸ்லாம் நாம வாங்கி அதை ரெண்டல்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். ஆல்பம் பிரிண்டிங், ஃபோட்டோ ஃப்ரேமிங், ஃபோட்டோ லேமினேஷன், லேசர் என்கிரேவிங், அக்ரிலிக் லேசர் கட்டிங், கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ், ஐடி கார்டு பிரிண்டிங், டிஷர்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங்னு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எக்ஸ்போக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் இந்த எக்ஸ்போ நடக்கும். நீங்களே நேர்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபரான் அண்ட் திஸ் இஸ் பிஸ் தகவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சியர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.